Okay, what is communication? Communication is the process of sending of what or information from one person to other person. ஸோ கம்யூனிகேஷனா என்ன? ஒரு செய்தி ஒன்று சொல்ல போகிறோம், அது யார்கிட்ட சொல்ல போகிறோம், அது எந்த விதத்தில் சொல்ல போகிறோம், இதுதான் அந்த ப்ராசஸே. ஸோ கம்யூனிகேஷன் எடுத்துக்கிட்டோம்னா there will be two persons, that one is sender and other one is receiver. ஓகே, இல்லையா டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷனில் ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்டர்னல் கம்யூனிகேஷன். ஸோ இந்த கம்யூனிகேஷன் கொஸ்டின் வந்தாலே டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் இல்லாத பேப்பரே கிடையாது. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. தென் அதோடைய மைண்ட் மேப் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, இந்த கொஸ்டின் அட்டென்ட் பண்ணும்போதெல்லாம் கண்டிப்பாக என்ன செய்யணும், இந்த மைண்ட் மேப்பை பேப்பரில் இருக்கிற மாதிரி எழுதிக்கோங்க. ஓகே, first one is internal. It take place within the organization. So organization குள்ளேயே நடக்கிற அந்த டேட்டா பாசிங். ஓகே, அதான் எனக்கு இன்டர்னல் கம்யூனிகேஷன். இது வந்து ரிட்டனாக இருக்கலாம், ஓரலாக இருக்கலாம், அது வந்து டவுன்லோடாக இருக்கலாம், அப்வர்டாக இருக்கலாம், எனி டிரெக்ஷனாக இருக்கலாம். பட் தட் வாஸ் டேக்கன் பிளேஸ் இன்சைட் தி ஆர்கனைசேஷன். தட் இஸ் த மெயின் வேர்ட். மேக் ஷுர் தட் யூ ஷுட் present in the paper. Then external communication that address the people outside of the organizationக்கு வெளியே இருக்கிற பர்சன் கிட்ட கம்யூனிகேட் பண்றது என்ன சொல்றாங்க, எக்ஸ்டர்னல்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ that is communication focused only outsiders. யாரெல்லாம் இருப்பாங்க, ஒரு காம்படிட்டர்ஸ், கவர்மெண்ட், பப்ளிக், நோட்டீஸ், டெலிஃபோன் கால்ஸ், ஆடியோ விஷுவல் ப்ரெசன்டேஷன், அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸெட்ரா. இது எல்லாமே வந்து என்னது எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷன்ஸ். The communication that was based on the organization information. சரிங்களா? தென் அடுத்து என்ன பார்க்க போறோம், upward communication. ஓகே, upward communicationனா the communication that goes from downward to upward, அதாவது எம்ப்ளாயீஸ், சூப்பர்வைசர், மேனேஜர். ஓகேங்களா? ஸோ அப்வர்ட் கம்யூனிகேஷன், இது மாதிரி கம்யூனிகேஷன்லாம் எதை சார்ந்திருக்குன்னு பார்த்தோம்னா பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறதா இருக்கட்டும், ஏன்னா ஃபீட்பேக் ஆன் நியூ ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் எக்ஸெட்ரா. தென் டவுன்லோட் கம்யூனிகேஷன்னா இட் ஃப்ளோஸ் ஃப்ரம் டாப் டு பாட்டம், தட் மீன்ஸ் சீனியர் டு ஜூனியர். ஸோ டவுன்லோட் கம்யூனிகேஷன்லாம் என்ன மாதிரி இருக்கும், மோட்டிவேஷன் லெட்டர்ஸ், கார்பரேட் கோல்ஸ், பனிஷ்மெண்ட், இது எல்லாமே வந்து எனக்கு டவுன்லோட் கம்யூனிகேஷன். தென் ஃபார்மல் கம்யூனிகேஷன்ஸ்னால் வந்து பேசிக்காக இருக்கிறதான், ஃபார்மலாக இருக்கிற ஸ்பீச்சஸ் எல்லாமே ஒரு ஃபார்மல் கம்யூனிகேஷன் சொல்கிறாங்க. என்னெல்லாம் பார்க்கலாம்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், மெமோ, அக்ரிமெண்ட், கான்ஃபரன்ஸ், ரிவ்யூ மீட்டிங் எக்ஸெட்ரா. ஸோ இதோடைய டைப்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வீல் அப்படிங்கிறாங்க. வீல்னா என்னது, இட் இஸ் அ நெட்ஒர்க் ஒன். ஸோ ஆல் சப்பார்டினேட் வித் கம்யூனிகேட்டிவ் சுப்ரியர் ஒன்லி. ஸோ இங்கே தான் சுப்ரியர்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் இருப்பாங்க. ஸோ அங்கே இருக்கிற சப்பார்டினேட் எல்லாருமே என்ன செய்வாங்க, அவர்கிட்ட தான் போய் பேசுவாங்க. இட் இஸ் அன் வீல், சுற்றி அவர்கிட்டயே தான் போய் பேசுறது தான் வீல். தென் சர்க்கிள்னா கம்யூனிகேஷன் மூவ்ஸ் இன் சர்க்கிள் ஃபார்ம். ஓகே, ஸோ சர்க்கிள் ஃபார்ம். தென் சிங்கிள் செயின்னா ஏபிசிடின்னு இருப்பாங்க. ஒரு லைன் ஆஃப் டெக்னாலஜி கம்யூனிகேஷன் பாசஸ் செக்வெண்ட்லி ஃப்ரம் ஒன் பர்சன் டு அதர். ஸோ ஒரு பர்சன்ட்டு ஒரு பர்சன்ட்டாக இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ ஆகுது தான் வந்து சிங்கிள் செயின்.